ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இது ரொட்டீன்லாம் கிடையாதுங்க. நானே ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஈவினிங் கோலம் போட்டிருக்கேன். நான் எப்போவும் மார்னிங் கோலம் போடுவேன். அதுவும் இப்போ ஒரு 4, 5 டேஸாக இந்த கோலப்பொடி முடிஞ்சிச்சு. நான் வாங்க போல சோம்பேறிப்பட்டுட்டு. அப்புறம் நேற்று தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, அதனால தான் இன்றைக்கி ஈவினிங் கோலம் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு கடைக்கு போனேன் பக்கத்தில். அங்கே போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு அப்புறம் அந்த குட்டி கோல்டு கப் டீ தூள் அது வந்து இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு. அப்புறம் வந்துட்டு சேஞ்ச் ₹2 இருந்துச்சு. அதுக்கு அதை வாங்கிட்டு வந்தேன். இந்த பால் பாக்கெட்டுமே ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அப்புறம் 2 வச்சு எனக்கு ஒரு ஆளுக்குனால அது ஒன்றே போதும். அதனால 2ம் போட்டு அப்புறம் இஞ்சி தட்டி போட்டேன். எனக்கு வந்து இஞ்சி தட்டி போட்டால் தான் டீ குடிக்க பிடிக்கும். இஞ்சி இல்லாமல் குடிக்க மாட்டேன். எனக்கு அந்த பாலோட ராஸ்மல் பிடிக்காது. ஸோ இஞ்சி தட்டி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் ஒன்று சொல்லணும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டியும் பரவாயில்ல, ஃபாலோ பண்ணலாட்டியும் பரவாயில்ல, யாரும் வந்து எனக்கு இந்த டிஎம்மில் வந்து ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஏன் வீடியோ போடுற இப்படிலாம் வந்து எதுவும் கேட்காதீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்க்க அப்போனா பாருங்கள், இல்லையா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து இது போடுறனால என்னை கொஞ்சம் என்கேஜாக வச்சுருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. டியூஸ்டே. ஸோ அப்படியே அந்த ரேக்கெல்லாம் சாமி ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கும் போட்டாச்சு. அவ்வளோதான். இவங்க என் மாமியார். பக்கத்துலேயே ஃபிஷ் டேங்க்கு. அது லைட் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாக அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். பாய், டாட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.